இந்த விழாவில் சாலை பாதுகாப்பு பத்தி ஒரு புத்தகம் பார்த்தேன். அதோட அட்டைப்படமே ஹெல்மெட் எடுத்து ஒருத்தர் கொடுக்கிறாரு. அவர் கையில வாங்குறதோட நின்று போச்சு, தலையில போட்டு விட்டுருக்கணும். சாலை பாதுகாப்புனா ரோட பாதுகாக்கிறது நினைச்சுக்கிறோம், கிடையாது. ரோடு திடீர்னு பேத்துக்கும் 4 பேர் வந்து போடுவாங்க. சாலை பாதுகாப்புனா சாலையில போற நமக்கு பாதுகாப்புங்க. என்னங்க ஏதோ பையன் கேட்கறான்னு ஒரு 2 வீலரை வாங்கி கொடுத்துட்றீங்க. அவன் எப்படி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதான்னு தெரியல, அவன் உங்களை தொல்லை பண்றான்னு வாங்கி கொடுத்துட்றீங்க. கால் போச்சு, கை போச்சு, ஒரு ஜெனரேஷன் இழந்துடுறோம். ஓட்ட தெரியல, அவனுக்காக ஓட்டுறதில்ல, யாரோ பார்த்து அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஏ மச்சான் நீ சூப்பராக ஓட்டடா மச்சான் ஸ்பீடானு ஒருத்தன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நண்பன். அதை பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி லாரி கடியில் போயிடுறான், அடுத்த சந்ததிகள் போயிடுறாங்க. தயவு செய்து சொல்றேன், ஹெல்மெட் போடுங்க. பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். தயவு செய்து சொல்றேன், ஹெல்மெட் போடுங்க. நம்ம பாதுகாப்புக்கு தானே போடுறோம், போலீஸ்க்கு பயந்து போடுற மாதிரியே போடுறோம். போலீஸ்க்கு போயிடாத அறிவு கட்டவனே, எமனுக்கு பயப்படுறா. எமன் எருமாட்டு மேல உட்காந்து ஸ்லோவா தான் வருவான். அதுக்கு முன்னாடியே 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நாங்க போய் சேர்ந்துருவோம். ஸ்லோவா தான் வராரு, ஆனா தலையில உஷாரா ஹெல்மெட் போட்டுன்னு வராரு. தலைக்கு கவசம் போடலன்னு வச்சுக்கோ, தலை கவசம் கன்ஃபார்ம்டு. போ ஹெல்மெட்டை போடு போ. வேர் ஹெல்மெட், தலைக்கவசம் அணியுங்கள். தலைக்கவசம் உயிர்கவசமாகும்.